இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா, மாப்பிள்ள நல்ல பையன் இல்லைன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு சித்தப்பா சௌமியாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? வேற யாரையாவது நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம்ல. அவன் நல்லவன் இல்லைன்னு யார் சொன்னா? அவன் பொண்ணாட்டியா? அவங்க ஒன்றும் வீம்புக்கெல்லாம் சொல்ல சித்தப்பா. அவன் மேல ஒரு பொண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த எஃப்ஐஆர் காப்பியே சத்தியா வச்சிருக்காங்க. அப்புறமும் நம்ப மாட்டேங்கிறீங்க. டேய், பணக்கார பசங்கனால அவங்க மேல இப்படி கம்ப்ளைண்ட்லாம் இருக்க தான் செய்யும். யார் இந்த காலத்துல லவ் பண்ணல சொல்லு? பணக்கார பொண்ணும் பணக்கார பையனும் காதலிச்சு யாருக்காவது ஒருத்தருக்கு செட் ஆகலன்னு பிரிஞ்சா அது ப்ராப்ளமே ஆகாதுடா. அவங்க வழியில போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஏழை பொண்ணும் பணக்கார பையனும் காதலிச்சு செட் ஆகலன்னு பிரிஞ்சிட்டாங்கன்னு வையேன், அவளுங்க சும்மாவே விட மாட்டாளுங்க. ஏன்னா அது பயங்கரமான கால்குலேஷன் லவ். எப்படியாவது அவனை மடக்கி போட்டு செட்டில் ஆகணும்னு நினைச்சிருப்பாளுங்க. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்படி இறங்கி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான்டா பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணா கூட அந்தஸ்து ஜாதி இதெல்லாம் பார்த்து தான்டா பண்ணோம். என் கால்குலேஷன் தப்பா கூட இருந்துட்டு போட்டோம். இது என் பொண்ணுடைய வாழ்க்கை, நான் தான் டிசைட் பண்ணோம். அட்லீஸ்ட் இதுலயாவது என் இஷ்டத்துக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்டா. என்ன சித்தப்பா இப்ப எதுக்கு எத்தாலும் இப்படி பேசுறீங்க? நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பேச வைக்கிறீங்கடா. என் பேச்சை என்னைக்கு யார் கேட்டிருக்கீங்க? என்னை இது நாள் வரைக்கும் அடிமையா தானே வச்சிருக்கீங்க. என்ன என்ன சித்தப்பா? ஆமா, இப்பெல்லாம் நீ யோசிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எல்லா விஷயமும் அப்படிதான்டா நடந்துட்டு இருக்கு. சாரி சித்தப்பா, நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிற அளவுக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? மன்னிப்புலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அது போதும். நீயும் உன் பொண்டாட்டியும் அந்த கதிர் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. என்ன சித்தப்பா? எதுக்குடா யோசிக்கிற? அப்போ மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல? அப்படி இல்ல சித்தப்பா. அப்ப சத்தியம் பண்ண பண்ண. ஏங்க, கொஞ்ச நாளைக்கு கதிர் நம்ம ஆபீஸ்க்கு வராம இருக்கிறது தாங்க நல்லது. ஏன் அமுல் பேபி அப்படி சொல்ற? நீ தானே நேத்து இவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேசின. இப்போ நீ எப்படி சொல்ற? இல்லங்க, இவன் நம்ம வீட்டுக்குலாம் வரமாட்டான் அமுல் பேபி, ஆபீஸுக்கு மட்டும்தான் வருவான். அதுவும் பிரச்சனை தானேங்க. ஏன்னா சித்தப்பா ஆபீஸ்ல இருப்பார்ல. அதுவும் இல்லாம டெய்லியும் கதிரை பாப்பாரு. ஏதாவது பிரச்சனை வந்துடும். நம்ம சௌமியா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கதிர் ஆபீஸ்க்கு வருவானா? அது வரைக்கும் நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணோம்ல. நான் வரமாட்டேன் சார். சார் சொல்றது கரெக்டு தானக்கா. இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வர வேணாம். நான் வரேன் சார். கதிர், சௌமியா கல்யாணத்துல எங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நாங்க 2 பேருமே சித்தப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால புரியுது சார். இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது. நம்மளும் காதல கடந்து தானே வந்தோம். கதிர் காசு பணத்துக்காக சௌமியா காதலிச்சதா இந்த வீட்டுல உள்ளவங்க நினைக்கலாம். ஆனா காதலிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, நமக்கு தான் தெரியுமே.
பணம், பதவி, அழகு, நிறம், ஊனம், ஜாதி, மதம், நிறை, குறை, ஏங்க இது எல்லாத்தையுமே கடந்து தாங்க எத்தனையோ காதல் ஜெயிச்சிருக்கு. எல்லா இருந்தும் ஜெயிக்காம போன காதலும் இருக்கு. ஏங்க எப்படி காதல் வருதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி எந்த காதல் ஜெயிக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. தேவையில்லாம எதையோ பேசி அவனுக்கு பல்செல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டோமோ. சௌமியா, 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 கதவு திறடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சௌமியா கதவு திற. என்ன பண்ணிட்டு இருக்க? சௌமியா கதவு திறடி. சௌமியா சித்தி, கதவு திறக்க என்னாச்சு? மாட்டேங்கிறா. கதவு திறக்க தள்ளுங்க. மாட்டேங்கிறா. சௌமியா, சௌமியா சௌமியா, சௌமியா சௌமியா, கதவு தர, தர. சௌமியா, இருங்க. சித்தி, சௌமியா, சௌமியா சௌமியா, கதவு திறமா. சௌமியா, கதவு தர. சௌமியா, சித்தி, பாத்து. நீங்க வெளியிலயே இருங்க. சௌமியா, அத்தை என்ன ஆச்சு அத்தை? ஏன் இப்படி பண்ணா? தெரியலையேம்மா. திடீர்னு இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாளே இவ. சௌமியா. ஏமா சொல்லுங்க இங்க சார். சௌமியான்னு பாய்சன் கேஸா? ஆமா. ஸ்ட்ரைட்டா போங்க, ஐசியூல இருக்காங்க. ஓகே. வாங்க. என்னங்க? எங்க அவ பாய்ஸ்னா சாப்பிடா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே விஷ வச்சு அவளை கொண்டிருப்பேன். சித்தப்பா, என்ன சித்தப்பா இது? இந்த நேரத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிடல் சித்தப்பா. கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ்.